மிஸ்டர் மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சாரி, 1 வீக் வந்துட்டு சோஷியல் சயின்ஸ் நோட்ஸ் போட முடியல, கிளாஸஸ் போட முடியல. ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 10th வந்து பார்த்திங்க 9th லெசன் வந்து பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம். இதுவரையிலும் நம்ம பார்த்தது இந்தியாவில் என்னென்ன பண்ணாங்க அப்படின்றது தான் பார்த்துருக்கோம். இதுக்கு மேலே தமிழ்நாட்டில் எப்படி விடுதலை போராட்டம் நடந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்த சமூக சீர்திருத்தவாதிகள் யார் யார் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோடனே அதுக்கு முதல்ல காரணமாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா 1806 வேலூர் கழகம். நம்ம இதுக்கு முன்னாடியே ப்ரீவியஸ் கிளாஸஸில் நிறைய பார்த்துருக்கோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு யார் வந்துட்டு எதிர்த்தாங்க அப்படின்னு கேட்டால் புலித்தேவர் ஆன்சர் போடணும். ஃபஸ்ட்டு தென்னிந்தியாவில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டது யார், கிளர்ச்சிக்கு காரணமானவர் யாருன்னா புலித்தேவர். இதே பெண்களில் யார் அப்படின்னா வேலு நாச்சியார். மிகப்பெரிய கழகம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலூர் கழகம் 1806. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சங்கங்கள், நிறைய ஒவ்வொரு வகையான இயக்கங்கள் தோன்றிட்டு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வந்துட்டு போராட்டம் நடைபெற்றது. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னை வாசிகள் சங்கம். சரிங்களா? சென்னை வாசிகள் சங்கம் வந்துட்டு எந்த இயர் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1852. இது மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில டைம் இங்கிலீஷ்லேயே அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியும் கேட்பாங்க, அதனால் அதையும் பார்த்துக்கோங்க. சென்னை வாசிகள் சங்கம் வந்து பார்த்திங்கன்னா 1852 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கஜுலு லக்ஷ்மி நரசு மற்றும் ஸ்ரீனிவாசனார் அப்படின்ற 2 பேர் சேர்ந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு இது ஸ்டார்ட் பண்ணதுக்கான காரணம் ஆங்கிலேயர்களை எதிர்க்கிறதுன்றது இருந்தாலும் வணிக ரிலேட்டடான அதிகமான வரி வாங்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அதுக்காக ஆரம்பித்ததாக தான் இருந்துச்சு இந்த சங்கம். சரிங்களா? வணிகர்களை வந்துட்டு அதிக பங்கு வகிச்சிருப்பாங்க. ஏன்னா வரி வசூல் வந்துட்டு அதிகமாக இருக்கும், அவங்களால வந்துட்டு வணிகம் செய்ய முடியாமல் போயிருக்கும். அதுக்காக ஒரு குழுவாக ஆரம்பித்தது தான் சென்னை வாசிகள் சங்கம். அது பிற்காலத்தில் அப்படியே வந்துட்டு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வந்துட்டு போராட்டத்தை ஏற்படுத்திட்டு போயிட்டு இருந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன அவங்களுடைய கோட்பாடுகளாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த சென்னை வாசிகள் சங்கம் என்னென்னத்தை சொன்னது, நீங்கள் இதெல்லாம் பண்ணணும்னு ஆங்கிலேயர்களுக்கு எதிர்த்து என்ன சொன்னது அப்படின்னா, வரிகளை குறைக்க போராட்டம் பண்ணியிருப்பாங்க. சித்திரவதை ஆணையம், அதாவது சித்திரவதை பண்ணுவாங்க. தொழிலாளர்களை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா அதிகமான வேலை சுமை, நிறைய வந்துட்டு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய போராட்டத்தின் காரணமாக சித்திரவதை ஆணையம் அப்படின்றத ஒன்று வந்து நிறுவியிருப்பாங்க. அது மூலியமாக சித்திரவதை சட்டம் ஒழிப்பு, சித்திரவதை ஒழிப்பு சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது டார்ச்சர் ஆக்ட் வந்துட்டு ஒழிப்பு கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா சென்னை வாசிகள் சங்கத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக எடுத்துக்கலாம். அவங்களுடைய வெற்றி, அவங்களுக்குன்னு கிடைச்ச ஒரு சாதாரணமான வெற்றினா ஒரு சித்திரவதை ஆணையம் அமைச்சு அது மக்களை சித்திரவதைப்படுத்தலேருந்து ஒழிப்பு சட்டம் வந்து உருவாக்கப்பட்டது வந்துட்டு சென்னை வாசிகள் சங்கத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு பங்கு. இப்படி கூட கேட்கலாம், டார்ச்சர் ஆக்ட் கொண்டு வரதுக்கு காரணமான ஆணையம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா சென்னை வாசிகள் சங்கம் அப்படின்ட்டு நம்ம வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹிந்து மற்றும் சுதேசமித்திரன். ஓகே, இப்போ ஹிந்துனா நியூஸ் பேப்பர்ஸ் தான். ஹிந்து அண்ட் சுதேசமித்திரன் 2மே இதழ்கள் தான். இதில் டி முத்துசாமி அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதி யார் அப்படின்னா டி முத்துசாமி. இவர் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக 1877 வந்துட்டு பதவியில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பார், பதவியேற்றிருந்திருப்பார். பட் இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா எந்த ஒரு நியூஸ் பேப்பர்ஸ்லேயுமே வராது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் இருந்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்களினுடைய நியூஸ் பேப்பராக இருந்ததுனால இவரை பற்றி எந்த ஒரு நியூஸுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அதன் காரணமாக ஜி சுப்பிரமணியம் அப்படின்றவர் நம்ம நியூஸ் பேப்பர் ஸ்டார்ட் பண்ணி இதில் வந்துட்டு நம்ம போட்டிருந்துருக்கலாம், நம்மளும் நியூஸ் பேப்பர் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது தான் தி ஹிந்து. சரிங்களா? அவர் மட்டும் கிடையாது, ஜி சுப்பிரமணியம் ப்ளஸ் வந்து வீர ராகவாச்சாரி ப்ளஸ் அவங்களுடைய 4 நண்பர்கள், மொத்தமாக 6 பேரும் சேர்ந்து தி ஹிந்து நியூஸ் பேப்பரை வந்துட்டு 1878 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? அப்போது தி ஹிந்து நியூஸ் பேப்பர் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, இதில் இருக்க ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே இம்பார்ட்டண்ட். இது சில டைம் வந்து பார்த்திங்கன்னா கூற்று காரணம் கேட்டு கூட டிஎன்பிஎஸ்சியில் அதிகமாக கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா பிசிக்கு எஸ்ஐக்கும் அது மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குது. 1878 ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பர் தி ஹிந்து வந்து கொண்டு வந்திருக்காங்க. செகண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 1891 ஃபஸ்ட்டு தமிழ் இதழ் சுதேசமித்திரன் கொண்டு வந்திருப்பாங்க. தி ஹிந்து அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அப்போது இங்கிலீஷ் டெய்லியாக இருந்துச்சு. சரிங்களா? ஆங்கில இதழாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்லேயும் ஒரு இதழ் ஸ்டார்ட் பண்ணுன்றதுக்காக இதே ஜி சுப்பிரமணிய ஐயர் தான் வந்து பார்த்திங்கன்னா சுதேசமித்திரன் அப்படின்ற ஒரு
தமிழ் இதெல்லாம் வந்துட்டு தொடங்குவார். அது எந்த வருடம் அப்படின்னா 1891. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தி ஹிந்து வந்துட்டு 1878. இதே சுதேசமித்திரன் முதல் தமிழ் இதழ் வந்து பார்த்திங்கன்னா 1891. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை தவிர வேறு என்னென்ன நியூஸ் பேப்பர்ஸ் வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய வந்தது அப்படின்னா த இந்தியன் பேட்ரியாட், சவுத் இந்தியன் மெயில், மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட், தேசபிமானி, விஜயா, சூரியோதயம், இந்தியா. இது மூணுமே பாரதியாருடைய இதழ்கள். சரிங்களா? விஜயா, சூரியோதயம், இந்தியா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாரதியார், நம்மளுடைய புரட்சி கவிஞர் பாரதியாருடைய இதழ்கள். இந்த 3 இதழ்களுமே. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சென்னை மகாஜன சபை, சென்னை வாசிகள் சங்கம் பற்றி நம்ம இப்போ பார்த்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்னை மகாஜன சபை. இதை ஸ்டார்ட் பண்ண டேட் கொண்டு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. எந்த வருடம் அப்படின்னா 1884 மே 16 அன்னைக்கு சென்னை மகாஜன சபை தோற்றுவிக்கப்பட்டது. அப்போது இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே தமிழகத்தில் இந்த மாதிரி கழகங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. என்னது? சென்னை மாகாண சபை. ஓகேங்களா? இதை வந்துட்டு யார் யார் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா வீரராகவாச்சாரி, ரங்கையா, அனந்தசார்லு அப்படின்ற ஒரு கொஞ்சம் பேர் சேர்ந்து வந்துட்டு சென்னை மகாஜன சபையை மே 16, 1884 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தலைவர் யாருன்னா பி. ரங்கையா. இந்த கொஷினும் கேட்டிருக்காங்க. சென்னை மகாஜன சபையினுடைய ஆரம்ப கட்ட முதல் தலைவர் யார் அப்படின்னா ரங்கையா. இதே வந்துட்டு ஃபஸ்ட்டு செயலாளர் யாருன்னா அனந்தசார்லு. சரிங்களா? அடுத்தது இவங்களுடைய கோரிக்கைகள் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது ஐஏஎஸ் எக்ஸாம் இந்திய ஆட்சி பணி தேர்வில் இருக்குது அப்படின்னா இங்கிலாண்டில் ஒரு மாதிரி நடக்கும், இந்தியாவில் ஒரு மாதிரி நடக்கும், ஒவ்வொரு நாள் நடக்கும். அவங்க என்ன கோரிக்கை வச்சாங்கன்னா இந்தியா இங்கிலாந்து 2 இடத்துலையுமே வந்துட்டு ஒரே நாளில் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. வரியை குறைக்க சொல்லியிருப்பாங்க. இராணுவத்திற்கு அதிகமான செலவு வச்சுருப்பாங்க. இராணுவத்திற்கு அதிகமான செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதை கொஞ்சம் குறைக்க சொல்லியிருந்திருப்பாங்க. சரிங்களா? இதெல்லாம் தான் வந்துட்டு அவங்களுடைய முக்கியமான கோரிக்கைகளாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் வந்த வாட்டிக்கு இவங்களோடது ஓரளவு சேமாக இருந்ததுனால 2 பேர் ரீஜாயின் பண்ணிக்குவாங்க. சரிங்களா? அப்போது இந்திய தேசிய காங்கிரஸுடன் வந்து பார்த்திங்கன்னா சென்னை மாகாண சபை வந்து பார்த்திங்கன்னா மகாஜன சபை வந்துட்டு லிங்க் ஆகிடும். ஓகேங்களா? அப்புறம் 2 பேரும் சேர்ந்தே வந்துட்டு ஒரேடியாக விடுதலை போராட்டத்துக்கு பார்ட்டிசிபேஷன் பண்ணிகிட்ருப்பாங்க. அடுத்தது மிதவாதிகள். இப்போது நம்ம காங்கிரஸ் அல்லது நம்ம இந்திய விடுதலை போராட்டம்னு எடுத்துக்கிட்டாவே மிதவாதிகள், தீவிரவாதிகள் அப்படின்னு 2 டீம் இருக்கும். மிதவாதிகள்னால் வந்து பார்த்திங்கன்னா பெட்டிஷன் போடுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லெட்டர் எழுதுறது, கோரிக்கை இடுறது, உண்ணாவிரதம், இந்த மாதிரி அமைதியான போராட்டங்கள் மூலியமாகவே விடுதலைக்கு வந்துட்டு போராடுவாங்க. இதே வந்து தேசியவாதிகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்படியே அதிரடி வேலைங்க தான். ஒன்று வந்துட்டு அவங்கள தாக்குறது, ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க. புரட்சிகரமான நடவடிக்கைகள் வந்துட்டு தீவிரவாதிகள் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? இதே மிதவாதிகளினுடைய தலைவர் ஓவரால் இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகலே சொல்லுவாங்க. இதே வந்துட்டு தீவிரவாதிகளினுடைய தலைவர் யார் அப்படின்னு கேட்டோம்னா நம்மளுடைய பாலகங்காதர திலகரை வந்துட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ மிதவாதிகள் இந்தியாவில் யார் யார் முக்கியமானவங்களாக இருந்தாங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜியும் கோகலேவும். தாதாபாய் நவ்ரோஜி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் முதுபெரும் மனிதர் அப்படின்னு சொல்கிறவங்க யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி. இதே கோகலே வந்து பார்த்திங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே, இவர் தான் வந்துட்டு மிதவாதிகளின் தலைவராக இருந்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் காந்தியடிகளினுடைய குருவாக செயல்படுபவர் வந்துட்டு கோகலே தான். சரியா? காந்தியடிகள் தன்னுடைய குரு யார் அப்படின்னு சொல்லுவார்னா கோபாலகிருஷ்ண கோகலேவை தான் சொல்லுவார். இதே தமிழ்நாட்டில் யார் யார் முக்கியமான மிதவாதிகள் அப்படின்னா வி.எஸ். ஸ்ரீனிவாச சாஸ்திரி, பி.எஸ். சிவகாமி, கிருஷ்ணசாமி, வெங்கடரமணார், ஜி.ஏ. நடேசன், மாதவராவ், எஸ். சுப்பிரமணியனார். சரிங்களா? இந்த எஸ். சுப்பிரமணியனாருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நைட்வுட் பட்டம் கொடுத்துருப்பாங்க. இந்த நைட்வுட் பட்டத்தை வந்துட்டு அன்னிபெசன்ட் அம்மையாரை ரயிலிருந்து வந்துட்டு அரெஸ்ட் பண்ணதன் காரணமாக திருப்பி கொடுத்துருப்பாரு. இதுவும் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின். சரிங்களா? அன்னிபெசன்ட் அம்மையாரை அரெஸ்ட் பண்ணதன் காரணமாக தன்னுடைய பட்டத்தை திருப்பி கொடுத்தவர் யாருன்னா எஸ். சுப்பிரமணியனார். ஓகே. இதே ஜாலியன் வாலாபாக் படுகொலை காரணமாக தனக்கு உண்டான நைட்வுட் பட்டத்தை திருப்பி கொடுத்தவர் வந்து ரவீந்திரநாத் தாகூர். இதே வந்து காந்தியடிகளும் வந்து பார்த்திங்கன்னா ஹைசர் ஹி ஹிந்து அப்படின்ற ஒரு பட்டத்தை திருப்பி கொடுத்துருப்பாரு. இது எல்லாமே இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸு. ஓகேங்களா?
நெக்ஸ்ட்டு மிதவாத கட்டம். மிதவாத கட்டம்னு எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, இப்போ 84லேருந்து 85 வந்துட்டு இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்ற ஒரு கட்சி அந்த ஒரு இயக்கம் உருவாகிறதுலேருந்து மிதவாத கட்டம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போது நம்ம ஒரு இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்ற ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணலான்ற முடிவை எங்கே எடுத்திருப்பாங்க அப்படின்னா 1884 டிசம்பரில் பிரம்மஞான சபை கூட்டத்தில் தான் எடுத்திருப்பாங்க. பிரம்மஞான சபையினுடைய தலைவராக அப்போ யார் இருப்பாங்கன்னா அன்னிபெசன்ட் அம்மையார் இருப்பாங்க. சரிங்களா? அப்போது அவங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டான அவங்க இருக்க மாட்டாங்க. அப்போது எஸ்எஸ் ஆல்காட் அவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அன்னிபெசன்ட் அம்மையார் வருவாங்க. பட் பிரம்மஞான சபையின் ஒரு தலைவராக இருந்தவங்க தான் அன்னிபெசன்ட் அம்மையார். ஓகேங்களா? இதில் தாதாபாய், கேடி தெல்லாம், சுரேந்திரநாத் பானர்ஜி ப்ளஸ் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து யார் யார் அப்படின்னா ஜி சுப்பிரமணியன், ரங்கையா, அனந்தச்சார்லு. அதே சென்னை மாகாண சபைக்கு சேர்ந்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க அப்படியே அங்கே போய் லிங்க் பண்ணிக்குவாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்ற ஒரு முடிவுக்கு வருவாங்க. இந்த முடிவுக்கு வந்துட்டு 85 தோற்றம் ஆகிருக்கும். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு காரணமாக இருந்தவங்க யார் அப்படின்றத ஏற்கனவே நான் ப்ரீவியஸ் கிளாஸில் இந்திய தேசிய காங்கிரஸ் நடத்தும் சொல்லியிருந்திருப்பேன். உருவாக்க காரணமாக இருந்தவர் வந்து பார்த்திங்கன்னா ஆலன் ஆக்டேவியன் ஹியூம். சரிங்களா? ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் அப்படின்றவர் தான் ஃபஸ்ட்டு இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தவர்னு எடுத்துக்கலாம். இதே அதனுடைய முதல் தலைவர் யார், இந்திய தேசிய காங்கிரஸினுடைய முதல் தலைவர் யார் அப்படின்னா டபிள்யூசி பானர்ஜி. டபிள்யூசி பானர்ஜி அதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உமேஷ் சந்திர பானர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஃபஸ்ட்டு கூட்டம் எங்கே நடைபெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பம்பாயில் நடைபெறும். சரிங்களா? ஃபஸ்ட்டு கூட்டம் இந்திய தேசிய காங்கிரஸினுடைய முதல் மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னா பம்பாயில் நடைபெற்று இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா கலந்து கொண்டவங்க மொத்தமாக 72 பேர். அதில் 22 பேர் சென்னையிலேருந்தே போயிருப்பாங்க. இது ஒரு ப்ரீவியஸ் இயரில் கொஷின்ஸ்லேயே கேட்டிருக்காங்க. வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக கலந்துக்கிட்டவங்க வந்து பார்த்திங்கன்னா 72 பேர். அதில் சென்னையிலேருந்து மட்டுமே 22 பேர் வந்துட்டு போயிருந்திருப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி, கோகலே, ஜி சுப்பிரமணியம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த முதல் கூட்டத்துக்கு மிகவும் முக்கியமான பங்கு வகித்தவராக இருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து ஜி சுப்பிரமணியர் வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்போ தமிழ்நாட்டு ரிலேட்டடாக படிக்கிறதுனால இங்கே அவர் வந்து இதில் ஒரு முக்கிய பங்கு வகிச்சார் அப்படின்ற ஒரு லைன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது இரண்டாவது மாநாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1886 கல்கத்தாவில். ஒவ்வொரு வருஷமும் அடுத்தடுத்த வருஷம் வந்துட்டு அப்படி அப்படியே மாநாடு நடைபெற்றிருக்கும். 85 பம்பாய், 86 வந்து கல்கத்தாவில் ஹெட்டாக இருந்தது, தலைவராக இருந்தது யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி. சரிங்களா? இதே வந்து மூணாவது வந்து கூட்டம் எங்கே நடைபெற்றிருக்குன்னா மദ്രാஸில் நடைபெற்றிருக்கும். எப்போ 1887, அதுக்கு அடுத்த வருஷமே. ஃபஸ்ட்டு பம்பாய், கல்கட்டா, அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா மக்கீஸ் தோட்டம் அப்படின்ற இடத்துல. சரிங்களா? மக்கீஸ் தோட்டம் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நடைபெற்றிருக்கும். இல்லை இந்தியாவிலேருந்து மொத்தமாக 607 பேர் கலந்துருப்பாங்க. அதில் 362 பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சென்னையை சார்ந்தவர்களாகவே இருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சுதேசி இயக்கம். சுதேசி இயக்கம் தோன்றதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா வங்க பிரிவினை தான். அது நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பார்த்தாச்சு. வங்க பிரிவினையினால தான் சுதேசி இயக்கம் வந்துட்டு ஒரு பெரும் முக்கியத்துவம் பெற்றது. அப்போது சுதேசி இயக்கம் வங்க பிரிவினை எப்போ நடைபெற்றிருக்கும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 16, 1905 வந்துட்டு வங்காளத்தை 2 பிரிவுகளாக பிரிச்சிருப்பார். யார்? கர்சன் பிரபு வந்து பண்ணியிருப்பாங்க. அதற்கு எதிர்த்து தான் கொண்டு வந்தது தான் இந்த சுதேசி இயக்கம். இந்த சுதேசி இயக்கம் என்ன சொல்லுதுன்னா ஆங்கிலேயர்களினுடைய பொருட்கள், பள்ளிகள், மருத்துவமனைகள் இல்லை எந்த ஒரு அரசாங்கம் ரிலேட்டடானது எதையும் வந்துட்டு அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எதிர்த்து போரிடுவாங்க, சட்ட மறுப்பு இயக்கம்லாம் செய்வாங்க. அந்த மாதிரி பண்ணது தான் சுதேசி இயக்கம். இதில் மிகவும் முக்கியமானவங்க நம்ம தமிழ்நாட்டில் வஉசியும், வி சர்க்கரையர், சுப்பிரமணிய பாரதி, சுரேந்திரநாத் ஆர்யா. இவங்க 4 பேரும் ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சன். சுதேசி இயக்கத்தில் இன்வால்வ் ஆனதில் முக்கிய 4 பர்சன்ஸ் யார் அப்படின்னா வஉசி, வி சர்க்கரையார், சுப்பிரமணிய பாரதி, சுரேந்திரநாத் ஆர்யா. இது உங்களுக்கு தெரியும். வஉசி வந்து சுதேசி இயக்கத்தினால இன்வால்வ் பண்ணி தான் வந்துட்டு 1906 சுதேசி நீராவி கப்பல் வந்துட்டு ஆரம்பிச்சிருப்பார். சரிங்களா? சுதேச கருத்துக்கள் வந்துட்டு எந்தெந்த இதழ்களில் வந்தது, இந்த கொஷினும் ப்ரீவியஸ் இயரில் கேட்பாங்க. சுதேசமித்திரன் இந்தியா இதழ்களில் தான் வந்திருக்கும். இப்போ சுதேச கருத்துக்கள் மக்களுக்கு திணிக்கணும் அப்படின்றதுக்காக, அதாவது மக்கள் யாரும் அரசாங்க ரிலேட்டடான இதில் வந்துட்டு இன்வால்வ் ஆகக்கூடாது, இதே வந்துட்டு அவங்களது எல்லாத்தையும் புறக்கணிக்கணும் அப்படின்ற சுதேச கருத்துக்கள் வந்துட்டு எந்தெந்த இதழ்களில் வந்தது அப்படின்னா சுதேசமித்திரன் அண்டு இந்தியா இதழ்களில் வந்தது. சரிங்களா? அடுத்தது இந்த சுதேச இயக்கத்தின் ரிலேட்டடாக வந்துட்டு பிபின் சந்திரபால் வந்துட்டு ஒரு சொற்பொழிவு ஆற்றுறதுக்கு இந்தியாவுக்கு வருவார். ஓகேங்களா? இந்தியான்ற தமிழ்நாட்டுக்கு வருவார்.
பிபின் சந்திரபால் வந்துட்டு பார்த்திங்கன்னா சென்னை சொற்பொழிவுக்கு தமிழ்நாட்டுக்கு வருவார். எந்த இயர்னா 1905. ஓகேங்களா. அடுத்தது சுதேசி நீராவி கப்பல், அதுதான் வந்துட்டு நம்மளுடைய தூத்துக்குடியில் வஉசி அவர்களால் வந்துட்டு நிர்வகிக்கப்பட்டது. இது கேலியோ அண்ட் லாவா அப்படின்ற 2 கப்பல் வந்துட்டு அவங்க வாங்கியிருப்பாங்க, கேலியோ அண்டு லாவா அப்படின்ட்டு. இது தூத்துக்குடி டு கொழும்பு, அதாவது இலங்கைக்கு வரலும் வந்து பார்த்திங்கன்னா வணிக ரிலேட்டடாக போகிறதுக்காக கொண்டு வந்தது. பட் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது, அன்சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். ஏன்னா வஉசிக்கு வந்துட்டு இரட்டை ஆயுள் தண்டனை அப்படின்னு நிறைய கொடுத்து அந்த சுதேச நீராவி கப்பல் ரிலேட்டடான ப்ராசஸையும் ஓரளவுக்கு வந்துட்டு முடக்கியிருப்பாங்க ஆங்கிலேயர்கள். சரிங்களா. அடுத்தது நூற்பாலைகள். இதுக்கு மட்டும் இல்லாமல் நூற்பாலை தொழிலாளர்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதில் முக்கிய பங்கு வகித்தது வந்து பார்த்திங்கன்னா வஉசி அண்டு சுப்பிரமணிய சிவா. சரிங்களா. இவங்க 2 பேருமே வந்துட்டு பார்த்திங்கன்னா கைது பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த டைமில் வந்துட்டு அவங்க பண்ண போகிறாங்க, போராட்டம் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சவொடனே வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் வந்துட்டு கைது செய்வாங்க. அதில் முக்கியமாக வஉசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இரட்டை ஆயுள் தண்டனை வந்துட்டு கொடுத்துருப்பாரு. அந்த நீதிபதி வந்து பார்த்திங்கன்னா இரட்டை ஆயுள் தண்டனை வந்து கொடுத்துருப்பாங்க. இதே கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தம் வந்து பார்த்திங்கன்னா 1908 கொண்டு வந்திருப்பாங்க. கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தம் வந்துட்டு 1908 வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. இந்த கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தம் வந்துட்டு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. எந்த இயர் அப்படின்னா 1908 வந்துட்டு நடைபெற்று இருக்கும். அடுத்தது பாரதி, விவி சுப்பிரமணியனார், அரவிந்த் கோஷ், இவங்க எல்லாத்தையுமே வந்து கூட அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற முடிவு எடுத்திருப்பாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே தான் சுதேசி வந்துட்டு இயக்கம் வந்துட்டு மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமாக அமைஞ்சது இவங்க எல்லாரும் பண்ண முயற்சிகளால் தான். அதனால் இவங்க எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. சுப்பிரமணிய சிவாவையும் வஉசியும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. பட் இந்த அரவிந்தோ கோஷ், விவி சுப்பிரமணியனார், பாரதி, இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா பாண்டிச்சேரிக்கு வந்துட்டு தலைமறைவாயிடுவாங்க, பாண்டிச்சேரிக்கு போயிடுவாங்க. இது மிகவும் முக்கியமான ஒன்று. நிறைய டைம் கேட்டிருப்பாங்க, இந்த மாதிரி பீரியடில் பாரதி வந்து எங்கே வந்துட்டு தலைமறைவாக இருந்தார் அப்படின்னு கேட்டிருப்பாங்க, பாண்டிச்சேரி. சரிங்களா. இந்த புரட்சிகர நடவடிக்கைகளுக்கான பயிற்சி வந்துட்டு 2 இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து இந்தியா ஹவுஸ் லண்டனில், இன்னொன்று வந்து பாரிஸ். 2 பிளேஸில் வந்துட்டு புரட்சிகர நடவடிக்கைகளுக்கான பயிற்சி வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த இடத்துல வந்துட்டு பயிற்சி பெற்று வந்தவங்க யார் யாருன்னா எம்பிடி ஆச்சாரியா, விவி சுப்பிரமணியனார், டிஎஸ்எஸ் ராஜன், இவங்கெல்லாம் வந்துட்டு முக்கியமான பர்சன். இந்த புரட்சிவாத செய்தித்தாள்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா விஜயா, சூரியோதயம், இது 3மே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பாரதியோட செய்தித்தாள்கள் தான். மோஸ்ட்லி இந்த புரட்சிகரவாத செய்தித்தாள்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 இதழ்களுக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா தடையும் விதிக்கப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் பாரதியோடைய பாடல்களோ அல்லது கவிதைகளோ வந்துட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க ஆங்கிலேயர்கள். சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த லெசனோட பாதி கொஞ்சம் பார்த்துருக்கோம். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லெசனோட ரிமைனிங் கிளாஸஸ் பார்க்கலாம். ஓகேங்களா. தேங்க்யூ.